தெரியல, அவ்வளோ பெருசு இருக்குது. என்ன மாடு இதெல்லாம்? என்ன மாடு இது? என்ன மாடு? ஜெர்சி தானே? ஆந்திரா மாடா? பேர் தெரியல. நல்லா பெருசு பெருசாக இருக்குது. அதுக்கு வாணியம்பாடி சந்தை பொறுத்த வரைக்கும் வளர்ப்புக்கும் வருதுங்க, நல்ல வயசான மாடுகளும் வருதுங்க. ஒவ்வொரு விதமான டைப்பில் நிறைய மாடு பார்த்திங்கன்னா, இதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் வயசான மாடுங்க. அந்த நாட்டு மாடுக்கு நிற்கிற இடத்துல வந்து நின்றுட்டுருக்கு இந்த வாரம். ஃபுல்லாக எல்லாம் நாட்டு மாடு தான் நிறைய வந்துருக்குது. ஒரே ஒரு சிங்கிளாக ஒரு காளை, நல்லா அருமையாக இருக்குது காளை. கொம்பு பாரு எப்படிக்குது, போய் சேர்ந்துருது, கட் பண்ணி விட்ருக்காங்க. கொம்பு அந்த அளவுக்கு நல்லா பெரிய பெரிய கொம்பாக இருக்குது. சிங்கான பெரிய சைஸுங்க. வேறு என்ன வணங்க எங்க ஆளை பார்க்க முடியலடா. எல்லாம் 75 சொல்லியிருக்காங்க, 65 வந்தால் கொடுத்தா சொல்லியிருக்காங்க. ஒரு பூ தேனை வந்து கொண்டு வந்தார் காலையில். நான் வரும்போது தான் வந்து ஏற்றிட்டு வந்தார் இந்த காளைகள் ஜோடி. பாருங்க, நல்லா ஏற்காலைங்க. அது ஒன்று போட, இன்னொன்று வந்து பிள்ளை. ஜோடி வந்து நல்லா இருக்குது. ஜோடி வந்து நல்லா பொருத்தமாக தான் இருக்குது ஜோடி. சூப்பரா சூப்பரா சார். பள்ளியில் அது ஆமாம், அவர் வரும்போது நான் வரும்போது தான் வந்தார். 6 ஒன்று கடமலை போனாங்க. சூப்பரா. எப்படி 1 ரூபா இருக்குங்க, எப்படி பாரு 90 ரூபா, 1 ரூபா சொல்லியிருப்பார். சரி, ஒரு வியாபாரி, நம்ம வந்து ரேட்டு கேட்க வேண்டாம். சரியான சேட்டை பண்ணுது. மேல நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா மாதிரி. என்ன தம்பி பண்ணுது, பாத்திரம் உசாரா டேய். அவர் தாங்க செம்ம சேட்டை பண்ணிட்டு இருக்கு. கட்டிடலாமா குட்டி இதை? பேரணப்பட்ட ஆளு இவரு. இறங்கிடுச்சு. அது கட்டுக்குது இருந்தாலும் கூட தான் இந்த பக்கம் கிளாஸ் அடிக்குதுங்க, ஒன்றும் தெரியல. நான் அந்த பக்கமாக வரேன். இதுதாங்க நம்ம ஆமாம் ஜவாது மலையிலேருந்து கொண்டு வந்துருக்காங்க. செம்ம காரமாக இருக்குது. 35,000 தான் வந்து சொல்லியிருக்காங்க. 30,000 தான் சொல்லியிருக்காரு. 35 கூட இல்லை, 30,000 தான் சொல்லியிருக்காங்க. பாய்ச்சல் செம்ம சேட்டடா. பாய்ச்சல் வந்துச்சு பத்தியா, பாய்ச்சல் கட்டிட்டு இருக்குது அந்த பக்கம். சரியா? ஐயோ வேலை. இதுவும் வந்து பாய்ச்சல் டபுள் கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க. பாய்ச்சல் கண்ணங்க எல்லாம் சுறுசுறுப்பாக இருக்குது பாய்ச்சல். ஹோய் 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 ஹோய். சரியான சேட்டை பண்ணுது, சரியான சேட்டை பண்ணிட்டு இருக்குது இது. ஏய் கரியா,
செம்ம சேட்டிங்க, வேறு லெவலில் சேட்டை சேல்ஸ் ஆகிடுச்சுங்க. நல்லா சுறுசுறுப்பான கண்ணு. ஹை வேணாம் 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 வேணாம், அது ஏற்கனவே செம்ம இதில் இருக்குது. குட்டி குட்டி பாருங்க எவ்வளோ கலரை, சூப்பராக இருக்குது அது குட்டி, அருமையாக. வளர்ப்பு குட்டி தாங்க. கலர்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலருங்க, நல்ல கலரு, வித்தியாசமான கலராக இருக்குது. சீதா கூட சீத்தாவை குட்டி பிடிச்சிட்டு போனா நான் வெடிவேல் கிட்ட அண்ணத்தை மாற்றிக்கிறேன். நம்ம வியாபாரம் கூட திருப்பி காட்டு கேட்டாங்க. இது எதனா கிடாரி பார்த்தீங்களா, நல்லா அழகாக இருக்குது கிடாரி. ரன்னிங் மாடா ப்ரோ, ரன்னிங் மாடா. என்ன பல்லு ப்ரோ, எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 45. எந்த ஊர்? லோக்கல் அங்கேயே ஜம்னா, இங்கே வாணியம்பாடியா? சரி சரி சரி. இது 2 பல்லு தாங்க, 45 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. வாணியம்பாடி சந்தைக்கு வந்துருங்க. ரன்னிங் மாடு, வாணியம்பாடி லோக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா சூப்பராக மயிலால் இருக்குதுங்க கிடாரி, நல்ல மயில கிடாரி, நல்லா அருமையாக இருக்குது. பார் ஜோடி வந்து அழகாக இருக்கும்போதுங்க, நல்லா செவலைங்க, செவலை அழகான ஜோடிங்க, நல்லா ஒரே அளவாக இருக்குது கண்ணுங்க. ஜெர்சி மாடு தான் நிறையா இருக்கும். ஹெச்எப்போட பார்த்திங்கன்னா ஜெர்சி அதிகமாக ஜாஸ்தியாக இருக்கும் வாணியம்பாடி சந்தையில். நம்ம நல்லா 25,000 30,000 கூட மாடு வந்து கிடைக்குதுங்க. மாட்டோட தரத்தை பொறுத்து மாடுங்க. அப்படியே மாட்டுங்கள் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும். வாணியம்பாடி சந்தையில் இன்றைக்கி வந்திருக்கிற மாடுங்க. ஃபுல்லாக அப்படியே எல்லா மாடும் காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து நல்ல பெருவட்டான மாடுங்க. நல்ல பெருவட்டான மாடுங்க, நல்ல பெரிய சைஸு. இதெல்லாம் எவ்வளோ போகும்? அவர் 1 ரூபா சொல்கிறாரு. பல்லு 4 பல்லுங்க, 1,00,000 ரூபா சொல்லி அவங்க 70 ரூபாய்க்கு கேட்டுக்கிறாங்க. 70 ரூபாய்க்கு கேட்குறேன். 1,00,000 ரூபா சொல்லிடுறாங்க. 1,00,000 ரூபா சொல்லிடுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 25 லிட்டருக்கு இருக்குமா? 20 லிட்டருக்கு மேலே தான். 20 லிட்டருக்கு மேலே தாங்க இருக்கும். மேலே தான். சரி சரி சரி. 1,00,000 ரூபா மாதம் ஆகும். 70 ரூபாய்க்கு கேட்டுங்கிறாங்களாம். இன்னும் என்ன முடிஞ்சிருக்காங்க. இன்னும் ஒரு 5,000 10,000. இல்லை பெரிய சைஸுங்க, செம்ம லென்த்தியாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா லென்த்தாக, நல்ல மாடெல்லாம் லைனில் இருக்குது. லைனில் அதாவது இதே வேலை நல்ல பழைய வேலை இருந்துச்சுன்னா 1,00,000 ரூபா. ஆமாம் ஆமாம், பழைய வேலை இருந்துச்சுன்னா 1,00,000 ரூபா. இன்னைக்கு நிலைமை என்ன பண்ணுறது? வியாபாரம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த ரேட்டுக்கு வந்து கேட்டுருக்காங்களா? இல்லைன்னா 1,00,000 ரூபாய்க்கு கம்மியாக வந்து அது வந்து போகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு போகிறதே இடம் இல்லைங்க, அப்படியே சுற்றிட்டு தான் போகணும். நாட்டு மாடுகள்லாம் இந்த இடையில வந்து இருக்குது. வேறு பெரிய பெரிய ஜெர்சிங்க, இதெல்லாம் பெரிய பெரிய ஜெர்சிங்க, பெரிய பெரிய ஹெச்எப்பு,
சும்மா இப்ப வெளியே எடுக்கிறாருங்க இது தண்ணி ரொட்டா கலங்கு வீட்டுல எல்லாருக்கும் பொட்டாட்டி ஏறின கொழுப்பு வாணிமடி நிறைய உங்களுக்கு வந்து இந்த வளர்ப்பு கண்ணுகளும் கிடைக்கும், பெரிய மாடுகளும் வந்து வாங்கிக்கலாம், தாராளமாக வரலாம். இந்த கறவை மாட்டுங்களை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து நல்லா சனியாக இருக்குது. நல்லா ஒரு ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குள்ளமாக தான் இருக்குது, ஆனால் நல்லா நீட்டாக இருக்குதுங்க. பார்க்கறதுக்கே நல்லா செம்மையாக இருக்குது. கடை கம்மியாக இருக்குதா? சினிமா போட பார்த்துட்டு ஐயா ராத்திரி பகலெல்லாம் பார்க்காம இந்த மாதிரி கையில பிடிச்சிக்கிறியா, இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணி 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 இப்படி ஆயிடும். அவருக்கு தான் கொடுக்கணும். இது காம சச்சரை அப்படின்னா மாடு நிற்கிது, பொம்பளைக்கு 52 வயசு வழி இல்லை, இல்லை நெருக்கமாக நிற்குதுங்களா மாடுலாம் வேறு. கண்ணுக்குட்டிகள்லாம் இந்த பக்கம் நிற்கும். அப்படியே கண்ணுக்குட்டிகளாம் அந்த வாரம் வந்திருக்கிற கண்ணுக்குட்டிகள்லாம் பார்க்கலாம். ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக எல்லாம் கண்ணுக்குட்டி தான். கண்ணுக்குட்டியெல்லாம் எப்படி நிற்கிதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த வாரம் ஃபுல்லாக லைனாக நிறைய ஒரு 50 கண்ணுக்குட்டி மேலே இறங்குச்சுங்க, மிச்சமாக இறங்க இருக்கும் கண்ணுக்குட்டிங்கெல்லாம். ஒரே வண்டியில் மட்டும் ஒரு 50 கண்ணுக்குட்டிக்கு மேலே இறங்குச்சு. நல்ல சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா லைனாக எல்லாம் கண்ணுக்குட்டிக்கு தான். ரெண்டு பக்கம் சைஸுக்கு தகுந்த மாதிரி கண்ணுக்குட்டிங்க அப்படியே லைனாக நிற்கிது.